தமிழ் திரைப்படம் வழக்கமாக இது பொதுவாக பேய் படம் அப்படின்ற மாதிரியான ஒரு தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கிற பொதுவான தன்மைகளை ஒரு உடைக்கிற விதமான ஒரு சினிமாவாக இருக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு நான் கூப்பிட்டதுக்காக வந்து ஒத்துழைச்ச அருமை நண்பர்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ரொம்ப ஒரு எமோஷனலான தருணமாக மாறுது. நல்ல படங்களை எடுக்கிறது ரொம்ப சிரமமான இந்த காலத்தில் நல்ல படங்களை எடுப்போன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர் வேணும். அந்த நல்ல படங்களை கொண்டு சேர்க்கறதுக்கு விநியோகிப்பாளர் வேணும். சினிமா நிறைய நெருக்கடிகளை சந்தித்தாலும் தன்னை உயிர்ப்போட வச்சுக்கிட்டு இருக்கு. ரஞ்சித் போன்ற தோழர்கள்லாம் வந்து ஆக்ரோஷமாக ஒரு பாய்ச்சலை கொடுக்குறாங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தொடர்ச்சியாக நல்ல சினிமாக்களை கொடுக்கறதுக்கான முயற்சியை செய்யணும்னு கேட்டுக்கிறது தான் நான் மெர்லின் படம் எடுத்ததுக்கான நியாயமான காரணம். நன்றி, வணக்கம். மெர்லினுடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிறப்பாக இருந்தது. சில காட்சிகள் அதுவும் கவித்துவமாக இருந்தது. சில பொயட்ரியான சில ஷார்ட்ஸ்லாம் குறிப்பாக பேய் படத்துக்குன்றதுக்கு வந்து நிறைய பேர் விஷுவல் தான் அதில் இம்பார்ட்டன்ஸு. விஷுவலில் எவ்வளோ நீங்கள் வந்து வித்தியாசமாக தரீங்களோ அப்போ தான். ஏன்னா பேய் எல்லாமே ஒரே கதை தான், ஒரே பேய்கள் தான். எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் காட்சியில் வந்து அழுத்தமான ஒரு வித்தியாசமான தனித்துவமான காட்சிகளை கொண்டு வரீங்களோ அதுதான் அந்த படத்துக்கு தனித்துவமே. இந்த படத்தை இந்த காமிக்கிற அந்த ட்ரெய்லரில் ரொம்ப ஒரு ட்ரீமான சில ஷார்ட்ஸ், கனவுத்தன்மையான சில காட்சிகள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு தரமான ஒரு பேய் படமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தன்னுடைய முதல் படத்திலேயே கவனத்தை கவர்ந்தவர் இந்த படத்தில் அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்திற்கு நிச்சயமாக உயர்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது சம்பிரதாயத்துக்காக சொல்கின்ற ஒரு வார்த்தையும் அல்ல. எயிண்ட் நோ சன்ஷைன் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற உலக பிரபல்யம் பெற்ற ஒரு பாடல். அதை இவ்வளோ கிரியேட்டிவாக இவ்வளோ அழகாக யோசிச்சதுக்காகவே அவருக்கு ஹேட்ஸ் ஆஃப். நடித்து கலக்கிய முருகதாஸுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அத்தனை பேருக்கு முன்னாடி கொடூரமாக கொல்லப்படுற ஒரு சூழல், ஒரு தேவாலயத்துக்குள்ளே புகுந்து மிக கொடூரமாக ஒரு பொண்ணை கொல்லப்படுற ஒரு சூழல் இருக்கிற ஒரு நாட்டில் தொடர்ந்து பெண்களை, தாய்வழி சமூகமான நம்முடைய நாட்டில் தொடர்ந்து பெண்களை அவ்வளவு ஆரோக்கியமாக சித்தரிக்காத ஒரு சூழலில் ஒரு பெண் சார்ந்த ஒரு பெண் பெயரில் மெர்லின்ங்கிற தலைப்பு வச்சதுக்கே ஒரு முதல் வெற்றி இந்த படத்துக்கு வந்து. ஃபஸ்ட்டு இந்த மூவி இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது பேய் படம்னு தான் சொன்னாங்க. நான் இப்போது தமிழில் நிறைய பேய் படம் வந்துட்டுருக்கு அப்படி தான் நினச்சி வந்தேன். ஆக்சுவலி அப்போ தான் தெரிஞ்சுது இங்கே இல்லை, நிறையா குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா இருக்கும். அது எல்லாமே நிறையா ஆக்சுவலி ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க கிரா சார். அதுவும் எல்லாமே இந்த ஒரு நல்ல சப்ஜெக்ட்டுக்கு நான் இந்த டீம்லி நான் ஒரு தயாரிக்காக நான் ஆக்சுவலி ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ நான்லாம் ஒவ்வொரு படத்துலையும் நான் நினச்சி ஒன்று எழுதுவேன், அதை படமாக்குவேன். படமாகும்போது அது வராது. கடைசியாக அதை வெட்டி போட்டு அழுதுட்டு அப்படியே போக வேண்டியதான். ஏன்னா அதை ஒன்றும் செய்ய முடியாது. இப்படி கருவிலே கலையிற குழந்தைகளை யாருக்கு தெரியும்? நம்ம வந்து கலைப்பை கரு அழிப்பை மட்டும் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே எத்தனை சிந்தனை கருக்கள் அழிக்கப்படுது சிந்தனையிலேயே. அதனால் இது வளர்த்து எடுக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு இங்கே வந்து படைப்பாளிகளை ஆதரிக்கிறது இல்லை, மக்களும் ஆதரிக்கிறது கிடையாது. ஏன்னா எந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்களோ அந்த படம் எப்படி நல்லா இல்லைங்கிறதுக்காக போய் பார்க்குறான். அது எப்படி நல்லா முதல்ல தெரிஞ்சு போயிடுது. ஆனால் ஒரு படம் நல்லா இருக்குன்னு 10 பேர் சொன்னாலும் அதை பார்த்துக்கலாம், அது டிவியில் வரும்னு உட்காந்துருக்கேன். இது என்ன பெரிய மக்கள்ன்றீங்க? இது வந்து நம்மளே பேசினா நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சிந்தனையாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு, நல்ல படைப்பாளிகளை வளர்த்தெடுக்கிறதுக்கான சமூகமும் இல்லை, அரசாங்கமும் கிடையாது. அதுக்கான ஊடகங்களுக்கும் அந்த இது கிடையாது. நீங்கள் வந்து ஒரு போலி படைப்பாளனுக்கு ஒரு பணத்தை மட்டுமே குறி வச்சு எடுக்கிற படைப்பாளனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை ஊடகங்கள் வந்து கொடுக்கறது கிடையாது.